ஜூலை 14 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரம்யா எதுக்காக அதிக பிரசங்கத்தனமா எங்கள் அம்மாவுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் தான் பரிகாரம் பண்ணனா, என்னோட பரிகாரத்தினால தான் இன்னைக்கு அபிராமி எந்திரிச்சு உக்காந்துருக்குறாங்க அப்படின்னு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறா. இவளுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. தீபாவையும் இவ தான் சாமியாரை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கிறா. கடைசியில் தீபா எங்கே போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல, நானும் உங்கள் கூட தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு நம்மளையே ரூட்டை மாற்றி அலைய விட்டுருக்குறா. இவ மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறா? தீபாவுக்கு நல்லது தான் பண்ணுறாளா, இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா? இவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை அப்படின்னு கார்த்திக் ரம்யா மேலே டவுட் வருது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக ரம்யாவை நேரில் மீட் பண்ண போகிறாங்க. நீங்கள் தானே தீபாவுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்தீங்க, அந்த டேப்லெட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் தீபாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனது. அதுக்கப்புறமா தீபாவுடைய ஹஸ்பண்டு நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு எதுக்காக நீங்கள் ரிங்கு கொடுத்தீங்க? தீபா பரிகாரம் பண்ண போகிறான்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க. ஆனால் என்கிட்ட தீபா எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, நானும் உங்கள் கூட சேர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறீங்க? இது எல்லாமே நான் என்னமோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி சொல்கிறீங்க. இது எல்லாமே எதிர்ச்சியாக நடந்தது, அவ்வளோதான். இதில் எதுவுமே என்னோட தனிப்பட்ட விருப்பமே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் என்னைய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஆதாரபூர்வமாக சிக்காமையாக போக போகிறீங்க அப்படின்னு கார்த்தி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோயோ, இந்த கார்த்தி என்ன இந்த அளவுக்கு நோண்ட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் தீபாவை தீர்த்து கட்டுறதுக்கு தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாச்சுன்னா அவன் நம்மளை என்ன பண்ணுவானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கார்த்திகை நினச்சி பயங்கர பீதியாக இருக்கிறாங்க ரம்யா. இந்த குறி சொல்கிற பொம்பளை நமக்கே பட்டை அடிச்சிட்டால, கடைசியில் அபிராமி செத்து போய் பணமாக தான் வீட்டுக்கு வருவா. அந்த நகநட்டில் இருந்து வீட்டில் இருக்கிற எல்லா சொத்துக்குமே நான் மட்டும்தான் அதிபதியாக ஆக போகிறேன், அடுத்து அந்த வீட்டோட கொத்து சாவியே என் கைக்கு தான் வரப்போகுதுன்னு என்னென்ன ஆசையை கட்டி என்கிட்ட பேசி பணத்தை பிடுங்கண்ணா. கடைசியில் இந்த அபிராமி என்னடானா எந்திரிச்சு கல் மாதிரி உக்காந்துட்டாலே. முதல்ல அந்த குறி சொன்ன பொம்பளையை பிடிச்சி அவளை ஏதாவது பண்ணணும், அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படின்னு ஐஸ்வர்யா பயங்கர கோபத்தோட அதே கோவிலுக்கு போகிறாங்க. அதுலேயும் அந்த மாமனார் அந்த அருணாச்சலத்துக்கு வேற வகை வகையாக சமைச்சு போட்டு அவரோட மனசை கவரணுமா. அதுக்கப்புறமா அந்த வீட்டோட கொத்து சாவியை எடுத்து என் கையில் கொடுப்பாராம். அந்த பொம்பளை என்னைய என்னென்ன கதை சொல்லி என்னை நம்ப வச்சு ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வெறியோட கிளம்பி போகிறாங்க ஐஸ்வர்யா அந்த குறி சொன்ன அம்மாவை தேடி. இன்னொரு பக்கம் தன்னோட பிரார்த்தனைனால தான் நம்ம அத்தை உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தீபா. எங்கே தீபா போன, என்ன பண்ணுன, எப்படி நீ இவ்வளோ நாளாக ஹாஸ்பிட்டலுக்கே வராமல் என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிற, ஒன்னால தான் இன்னைக்கு அத்தை எந்திரிச்சு உக்காந்துருக்குறாங்க அப்படின்னு மீனாட்சி சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சியும் தீபாவும் க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க ஆனந்த். அதுக்கப்புறமா தான் ஆனந்த் நம்ம மீனாட்சிக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடு மீனாட்சி, அந்த ரியாவுடைய பேச்சை கேட்டு தான் நான் உன்னைய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கெல்லாம் முடிவு செஞ்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு நல்ல புத்தியை வந்திருக்குது. அதுக்கு காரணம் தீபாவும் கார்த்தியும் தான். என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிரு, உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு ஆனந்த் தீபா கார்த்திக் நன்றி சொல்கிறாங்க. மீனாட்சி கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க.